ஆதி திருச்சபையில் விசுவாசிகளை குறித்து நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அவங்க ஒளி வீசக்கூடியவங்களா, வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதில் என்னை ரொம்ப கவர்ந்து கொண்ட ஒரு வார்த்தை, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் இவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள்லாம் இவங்களை பார்க்குறாங்க, யார் இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க யாரையும் புறம் கூற மாட்டேங்கிறாங்க, அடுத்தவங்களை குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க, சண்டை போட மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டே அன்பா இருக்கிறாங்க, சிரிச்ச முகமா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டே பாசத்தோட பழகிறாங்களே, யார் இவங்க? இவங்க கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுன்ற ஒருவரை இரட்சகராக சுதந்திரித்து கொண்டவங்க. அப்போ பொது ஜனங்கள், இயேசுவை அறியாத மக்கள் இடத்துல தயவு பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்படின்னா இவங்க அவங்க மேல மரியாதை வைத்திருந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்தாங்க. அந்த மாதிரி ஒரு சாட்சியான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அதான் வெளிச்சம். ஒளி வீசுறதுன்னா என்ன? மெழுகுவர்த்தி கையில் வச்சுட்டு போறதா? நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும்.